வெல்கம் டு திரு அகாடமி. இப்போ பிரான்ச்சில் நம்ம எக்ஸசைஸ் சம் 24 பார்க்க போகிறோம். கொஷினை பார்க்கலாம். முதல்ல ஸ்மார்ட் ஷூ கம்பெனி ஓப்பன்ட் எ பிரான்ச் அட் மதுரை ஆன் 1/1/2009 ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கிரியேட் எ மதுரை பிரான்ச் அக்கௌண்ட் ஃபார் த இயர் 2009. அப்போ நம்ம ஹெட்டிங் மதுரை பிரான்ச் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் மதுரை 45,000, கேஷ் சென்ட் ஃபார் branch வந்து rent 1800, salary 5000, other expenses 1600, cash receipt from the branch வந்து 6000. next page stock on 1st January 2300, stock on 31st December 5800, petty cash in hand 40, petty cash in hand 31st December 30. இதை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸை ஈஸியாக போஸ்ட் பண்ண போகிறோங்கிறத மதுரை பிரான்ச் அக்கௌண்ட்டுன்னு ஹெட்டிங் எழுதிடுங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது தான். இதை வந்து 4 காலமாக பிரிக்க சொல்லியிருக்கேன். டு பேலன்ஸ், ப்ரா டவுன் அப்படிங்கிறது வந்து ஓப்பனிங் அசட்ஸ். அதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட்டில் பை பேலன்ஸ், கேரி டவுன், க்ளோசிங் அசட்ஸ். இங்கே வந்து பை பேலன்ஸ், ப்ரா டவுன், ஓப்பனிங் லைபிலிட்டிஸ் வரும் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து டு பேலன்ஸ், கேரி டவுன், க்ளோசிங் லைபிலிட்டிஸ். இங்கே வந்து பை பேங்க் அப்படின்னு எழுத சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இங்கே டு பேங்க் அப்படின்னு எழுத சொல்லியிருக்கேன் கேஷ் ட்ரான்சாக்ஷனுக்காக. ஓகே, இப்போ நீங்கள் எதையுமே முன்னாடி போஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம கொஷினை லைனாக படித்து போஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 45,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அப்படின்னா பிரான்ச்சுக்கு கூட்ஸ் வருது. பிரான்ச்சுக்கு கூட்ஸ் வருதுன்னா நான் உங்களை எங்கே எழுத சொல்லியிருக்கேன்? சென்டர் பிளேஸ். அதுக்காக தான் நம்ம 4 போர்ஷனாக பிரிக்கும்போது கொஞ்சம் இடம் விட்டுருப்போம். டூ கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 45,000 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூட்ஸ் சென்ட், கேஷ் சென்ட் ஃபார் பிரான்ச் வந்து ரெண்ட்டு, சேலரிஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும்? டு பேங்க். எக்ஸ்பென்சஸ்லாம் எங்கே எழுத சொல்லியிருக்கேன்? பிரான்ச்சுக்கு வரக்கூடியதெல்லாம் டெபிட் சைடில் எழுதியிருக்கேன். ஹெட் ஆஃபீஸ்க்கு போகக்கூடியதெல்லாம் கிரெடிட் சைடுன்னு ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் டு பேங்க்கில் தான் எக்ஸ்பென்சஸ்லாம் எழுத சொல்லியிருக்கேன். அதில் ரெண்ட்டு 1800, சேலரிஸ் 5000, other expenses 1600, டோட்டல் உங்களுக்கு 8400. ஓகே, அடுத்து என்ன என்ட்ரி கொடுத்துருக்காங்க? கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ். கேஷ் பிரான்ச் எதுவும் வச்சுக்காது. அது என்ன பண்ணிடும்? உடனே இதுக்கு ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடும். ஸோ கேஷ் ரிசீட், கேஷ் ரிசீட் வந்து 60,000. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாக் ஆன் 1st January. நான் பாருங்கள் லைனாக தான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். பட் எங்கெங்கே வரும்ன்றத அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன். நான் ஓப்பனிங் அசட்ஸ்லாம் எங்கே வரும்னு சொல்லியிருக்கேன்? இங்கே வரும். இப்போ 1st January ஸ்டாக், அதனால் இங்கே ஸ்டாக் அப்படின்னு எழுதிங்க 2300. அதுக்கு அடுத்தது ஸ்டாக் ஆன் 31st December. க்ளோசிங்ஸ்லாம் இங்கே எழுத சொல்லியிருக்கேன் அசட்டு. அப்போ அதை இங்கே எழுதிக்கோங்க 5800. பெட்டி கேஷ் ஆன் 1st January. அப்போ பெட்டி கேஷ் ஓப்பனிங் இருக்குது. பெட்டி கேஷ் ஓப்பனிங் 40 rupees. அதுக்கு அடுத்தது பெட்டி கேஷ் ஆன் 31st December. 31st December 30 rupees. அவ்வளோதான். அப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி இங்கே 2314 எழுதிடுங்க. நம்ம இப்போ எல்லா என்ட்ரியும் போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு எப்படி என்ட்ரி போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, அதுக்கப்புறமா டெபிட் சைடில் எது அதிகமாக இருக்கோ அதை முதல்ல டோட்டல் பண்ணுங்கள். டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. 65,830. இங்கேயும் 65,830. இப்போ இதிலேருந்து இந்த மேலே உள்ள எல்லா கால் இதையும் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் டு ப்ராஃபிட், மதுரை பிரான்ச்சோடைய ப்ராஃபிட் வந்து 10,090 rupees. மதுரை இப்போது 10,090 ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஆள் பார்த்துக்கலாம். பிரான்ச் போடணுன்னா முதல்ல 4 காலமாக பிரிக்க சொல்லியிருக்கேன்.
அதுக்கப்புறமா 1 பை 1ஆக போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் வீடியோவை போட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.